நம்மளால் நம்மளோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கையில் நிறைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம எந்த வழியில் போகணுன்றதுக்கான ஒரு தெளிவே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். நம்மளை பற்றி நம்ம எப்போவுமே நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்போம். நம்மளால் இது முடியாது, அது முடியாது, அது விளங்காது, இது விளங்காதுன்னு இந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கெல்லாம் நம்ம அடிமையாயிடுவோம். அதிலிருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது. எந்த ஒரு முடிவு எடுக்கணுன்னாலுமே பயம், தயக்கம், உணர்ச்சிகள் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். உணர்ச்சிகள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணால் எந்த ஒரு வேலையும் நம்மளால் உருப்படியாக பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று நம்ம பண்ணணும். அதை நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணலாம், அடுத்த வருஷம் பண்ணலான்னு சொல்லி தள்ளி போடக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு வந்துடும். ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே நமக்கு வந்துடும். இது எல்லாமே நமக்கு வந்துட்டால் நம்மளால் நம்மளோட வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. டாக்டர் ராகுல் ஜண்டியல் இவர் பார்த்திங்கன்னா ஒரு பிரெயின் சயின்டிஸ்ட். நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ரிசர்ச்சர்ஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. 100க்கும் மேற்பட்ட ஹியூமன் பிரெயின்ஸை அறுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப மர்மம் வாய்ந்த, ஆச்சரியம் நிறைந்த ஒரே ஒரு பொருள்னா அது நம்ம மண்டைக்குள்ளே இருக்க மூளை தான் சொல்லி அவர் சொல்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நம்மளால் நம்மளோட மூளையை கட்டுப்படுத்த முடிஞ்சால் இந்த உலகத்தில் நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம மூளையை கட்டுப்படுத்தி எப்படி ஒரு ஹை இன்டென்சிட்டி உள்ள பர்சனாக மாற போகிறோன்றதை தான் இந்த வீடியோவை கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹவ் யுவர் பிரெயின் ஒர்க்ஸ். நம்மளோட மூளையை நம்ம கட்டுப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பிரெயினை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்னா, நம்மளோட ஹியூமன் பிரெயினில் ஒரு 4 முக்கியமான ஹார்மோன் செக்ரிகேட் ஆகும். அந்த 4 ஹார்மோன் தான் நம்மளையே குறிக்குது. அது என்னென்ன ஹார்மோன் சொல்லி பார்த்தீங்கன்னா, டோபமைன், செரட்டோனின், ஆக்சிடோசின், என்ட்ரோஃபின்ஸ். இந்த 4 ஹார்மோன் தான் நம்மளோட பிரெயினில் செக்ரிகேட் ஆகும். நம்ம சரியான விஷயங்களை பண்ணி சரியான விஷயங்களுக்கு இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஹார்மோன் எதுக்காக திரும்ப ப்ரொடக்ஷன் ஆகுது அதிகமாக? டோபமைன். நம்ம எண்ட்லெஸ்ஸாக நம்மளோட மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் தெரியுமா? பார்க்கும்போது நம்மளோட டோபமைன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த பான் மூவிஸ் பார்த்துட்டு இன்ஸ்டன்ட் ப்ளஷருக்காக நம்ம ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது பண்ணோன்னா டோபமைன் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஜங்க் ஃபுட், சுகர், கான்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன், இதனால் நம்மளோட டோபமைன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த விஷயத்துக்காக ப்ரொடக்ஷன் ஆகிற டோபமைன் நமக்கு ஃபேக் ப்ளஷரை கொடுக்கும். நம்மளோட மோட்டிவேஷன் அடியோடு அழிஞ்சிரும். அடிக்ஷன், லேசினஸ், எந்த ஒரு வேலையுமே நம்மளால் உருப்படியாக பார்க்க முடியாது. அடுத்து செரட்டோனின் ஹார்மோன். இந்த ஹார்மோன் நமக்கு என்ன மாதிரியான ட்ரிகர் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுத்துரும். எதுனாலுமே நமக்கு வேணான்ற உணர்வு வந்துடும். இதனாலனா போதுமான சன்லைட், மார்னிங் சன்லைட்டை நம்ம அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறது, நம்மளோட ஸ்லீப் ரொட்டீன் அப்படி இப்படின்னு இருக்கிறது, ஒரு முறையாக இல்லாமல் கண்ட நேரத்துக்கு தூங்கி கண்ட நேரத்துக்கு எழுந்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக நெகட்டிவாக பேசுகிறது, நம்மளை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது, எப்போவுமே ஃபோன் ஆன்லைனில் மட்டுமே இருக்கிறது, ரியல் லைஃப்பை மிஸ் பண்ணுறது. இதனால் இந்த ஹார்மோன் தப்பான வழியில் ப்ரொடக்ஷன் ஆகுது. இதனால் ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், லோ கான்ஃபிடென்ஸ் லெவல், ஆங்கர் இஷ்யூ, மொத்தத்தில் சொல்லணும்னா நிம்மதியே இல்லாமல் போயிடுங்க. அடுத்து ஆக்சிடோசின். இது ரொம்ப முக்கியமான ஹார்மோன். நம்ம எல்லாரும் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் இல்லைங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல பாண்டிங்காக இருக்கணும்னா இந்த ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் நல்ல லெவலில் இருந்தாகணும். நம்ம நிறைய மக்கள் கூட பழகாமல் இருக்கிறது, யார் கூடயும் ஒரு டீப்பான கான்வர்சேஷன் வச்சுக்காமல் இருக்கிறது, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போதுமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால இந்த ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் சரியில்லாமல் ஆயிடுது. லோன்லினஸ், ட்ரஸ்ட் இஷ்யூ, எமோஷ்னல் எம்டினஸ் எல்லாமே வந்துடும். யார் கூடிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கான தகுதியே நம்மளுக்கு இல்லாமல் போயிடுறது. என்ட்ரோஃபின் ஹார்மோன். இது பார்த்திங்கன்னா நம்ம உடற்பயிற்சி சரியாக பண்ணாமல் இருக்கிறது, எப்போவுமே ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிடுறது, நான் எப்போவுமே என் கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஹை ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ புரியுதுங்களா நம்மளோட இந்த 4 ஹார்மோனை நம்ம எதுக்காக அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறோன்னு சொல்லி? ஆக்சுவலாக இது நல்ல விஷயத்துக்காக நம்ம பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை முழுக்க நம்ம அழிச்சிக்கக்கூடிய விஷயத்துக்காக இந்த ஹார்மோனை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம இந்த 4 ஹார்மோனையும் எப்படி கரெக்டான வழிகளில் ப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கான ஹேபிட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். முதல்ல டோபமைன். இதுக்குமே ஒரு சின்ன டாஸ்க்கை பண்ணி அதில் நம்ம வின் பண்ணுறது. அது எதுவாக வேணா இருக்கலாம். லேர்ன் அ நியூ ஸ்கில். ஏதாவது ஒரு நல்ல ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும். எக்ஸசைஸ்,
செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது டோபமைன் ப்ரொடக்ஷன் நல்ல விஷயத்துக்காக ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அடுத்து செரட்டோனின். இதுக்கு வந்து நீங்கள் காலையில் எழுந்து ஒரு 15 நிமிஷம் சன்லைட்டில் இருக்கலாம். சின்ன வாக்கிங், யோகா, ப்ரீத்திங் இதெல்லாம் பண்ணலாம். மெயின் திங் நன்றி உணர்வோடு இருக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லி பழகணும். நம்மளோட ஸ்லீப்பிங் ரொட்டீனை ஓரளவுக்கு ப்ராப்பரான வேலை கொண்டு வரணும். எப்போவுமே பாசிட்டிவாக பேசணுங்க. நெகட்டிவ் டாக்ஸே இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். அடுத்து ஆக்சிடோசின். ரியல் கான்வர்சேஷன். ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மக்களையும் மனிதர்களையும் நேரில் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசணும். அடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதிக நேரம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஸ்பெண்ட் பண்ணணும். பீயிங் ஆனஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறது மூலிமா ஆக்சிடோசின் நல்ல லெவலில் ப்ரொடக்ஷன் ஆகுது. அடுத்து என்ட்ரோஃபின்ஸ். நல்லா சிரிக்கணுங்க. நல்லா வாய் விட்டு சிரித்து பழகணுங்க. கஷ்டமான விஷயங்களை நம்ம தேடி தேடி பண்ணணும். டிசிப்ளின். கம்ஃபர்ட் ஜோனை உதறி விட்டு டிஸ்கம்ஃபர்ட்டான விஷயங்களை பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது என்டோஃபின் ஹார்மோன் நல்ல லெவலில் ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரு முக்கியமான விஷயங்க, எப்போவுமே ஹாப்பினஸை தேடி அலையாதீங்க. நல்ல நல்ல ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறது மூலிமா ஹாப்பினஸ் நம்மளை தன்னால் ஃபாலோ பண்ணி வரும். இந்த 4 ஹார்மோனை நம்ம கரெக்டான விஷயத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ண வச்சோன்னா நம்மளோட இன்டெலிஜென்சி லெவலை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்காவான மேன்லியான பர்சனாக நம்ம இருப்போம். நம்ம பாடி, ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது கான்ஷியஸான நம்மளோட பிரெயின் தான். அதுக்காக நம்ம இந்த 4 விஷயத்தை இந்த ஹேபிட்ஸ் மூலயமா பண்ணுறது மூலயமா எல்லாமே சரியாயிரும். நம்மளால் நம்ம பிரெயினை எடுத்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறது மூலயமா அது நம்ம பிரெயினை போய் சேரும். இந்த 4 விஷயத்தை நம்ம பண்ணோன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கராக மாறிடுவோம். ஓகேங்க, இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு ரீகேப்பாக டக்குன்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிச்சா நம்மளோட பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. சுகரை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுங்கள். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சாப்பாட்டில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகம் உள்ள ஃபுட்டாக நம்ம சாப்பிட போகிறோம். தினமும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதுலேயும் ஃபைபர் அதிகம் இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட போகிறோம். தினமும் குட் ஃபேட் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட போகிறோம். தென் நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை கடைப்பிடிக்க போகிறோம். எப்போவுமே உங்களோட இரவு உணவை சீக்கிரமாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேலை முடிஞ்சு லேட்டாக வர பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்த உடனே அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு இடையே இருக்க நேரத்தை அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நல்லது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்லீப் ஏரியாவுக்கு வர போகிறோம். கரெக்டான நேரத்துக்கு தூங்கி கரெக்டான நேரத்துக்கு எழுந்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை கரெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நம்ம பாடியை மொமெண்டமில் நம்ம வச்சுக்க போகிறோம். பெரிய பெரிய எக்ஸசைஸ் நம்ம பண்ணாக்கட்டியும் ஒரு சின்ன வாக்கிங் ஆர் ஜாக்கிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம உடம்பை வந்து மூமெண்ட்லேயே வச்சுக்க போகிறோம். மெயின் திங் 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. எழுந்து ஒரு சின்ன வாக்காச்சும் போயிட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் வரைக்குமாச்சும் போயிட்டு வரணும். அதர்வைஸ் ஒரு தண்ணி குடிக்கவாச்சும் நம்ம போயிட்டு வரணும். 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம நல்ல ஒரு எக்ஸசைஸை பண்ண போகிறோம். இத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா மைண்ட்ஃபுல்னஸ். எல்லா விஷயத்துலையுமே ஃபோக்கஸாக இருக்கிறது. உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்து இன்னொரு டேபிளில் வைக்க போகிறீங்கன்னா அந்த பாட்டில் எடுத்து வைக்கிறீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் மைண்டில் வேறு ஒரு விஷயம் ஓடக்கூடாது. பீயிங் இன் ப்ரெசன்ட். நம்மளோட நிகழ்காலத்தில் வாழணும். எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஃப்யூச்சரை நோக்கி யோசிச்சுக்கிட்டு பாஸ்ட்டை நோக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ப்ரெசென்ட்டில் நம்ம வாழ கற்றுக்கணும். ப்ரெசென்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ணுறது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது அவ்வளவும் நல்லது. ஃபைனல் திங், மச் மோர் இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா, உங்களோட நண்பர்களோட நேரத்தை செலவழிக்க போகிறீங்க. உங்களோட குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்க போகிறீங்க. இயற்கையோட நேரத்தை செலவழிக்க போகிறீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வேறு லெவலில் ஃபங்க்ஷன் ஆகுங்க. இந்த விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையாகவே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சேஞ்சஸை பார்ப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே லெசன்ஸ் ஃப்ரம் தி பிரெயின் சர்ஜன் அந்த புக்கிலேருந்து எடுத்து சொல்லியிருக்க விஷயங்கள் தான். அந்த புக்கில் ஆத்தர் வந்து இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம மூளையோட செயல்திறனையும் மூளையை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதையும் தென் வந்து மூளை சம்மந்தமான விஷயங்களை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம பிரெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை வந்து அவர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய சயின்டிஸ்ட், நிறைய சாதித்தவங்க, மூளையை அதிகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்தவங்க எல்லாருமே இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சர்ஜன், 100க்கும் மேற்பட்ட சர்ஜரிஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜன் நம்மளுக்கு வந்து இந்த புக்கில் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ரூல் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.